ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு அரசு நிதி உதவி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 5 தவணையாக வந்து கொடுக்குறாங்க. பணம் மட்டும் இல்லாமல் ஒரு பரிசு பெட்டகத்தையும் கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி அப்ளை செஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, அதுவும் 19 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கர்ப்பமாக இருக்கணும், அதாவது பெட்னண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெட்னண்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஜிஹெச், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நர்ஸு இல்லை டாக்டர் யாராவது போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் 18,000 ரூபாய் ஸ்கீம், அந்த முத்துலட்சுமி ரெட்டின்னு அந்த ஸ்கீம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த நர்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். pikme.rchidன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி வந்து நான் சொல்லணுன்னா லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதுக்காக வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த பிக்மி அந்த இது மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருவாங்க. அதில் தான் வந்து அப்டேட் எல்லாமே ஆகிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து எத்தனை தவணையிலேருந்து அமௌண்ட் ஏறும் எல்லாமே அந்த ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அந்த ஆன்லைன் ஐடி வாங்கினா மட்டும்தான், அந்த கார்டு வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முதல்ல அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நர்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாலே அவங்களே இந்த மாதிரி எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எலிஜிபிளுமே கிடையாது. 19 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏழையாக இருக்கணும், பணக்காரவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பெட்னண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். தனியாக ஒரு வீடியோ. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு தவணை, அதாவது முதல் தவணைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பணம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்னண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அந்த பிக்மி ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி செக்கப் பண்ணணும். செக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். நம்ம தான் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிக்மி ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அந்த குழந்தையோட அம்மா அவங்க டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த ஐடியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வந்து கரண்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் ஏறும். 2,000 ரூபாய் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பரிசு பெட்டகமும் கொடுப்பாங்க. அந்த பரிசு பெட்டகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பின்னாடி சொல்கிறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2வது தவணை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 2வது தவணை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு ரத்தம், அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் ஆயிரும். 3வது தவணை வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் வந்து டெலிவரி, அதாவது பிரசவம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஏறாது, 4,000 ரூபாய். அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வந்து ஆட் ஆகும். ஆனால் முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்கல, நான் வந்து ப்ரைவேட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த 4,000 ரூபாய் ஏறாது. ஆனால் முன்னாடி அடிஷ்னலாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு தவணையும் 2வது தவணையும், அது வந்து ஏறும். பரிசு பெட்டகமும் கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லாருமே கவர்மெண்ட்லேயே பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே பார்க்குறது ரொம்பவே நல்லது. 18,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக கிடச்சிரும். இப்போ வந்து 4வது 5வது தவணை எப்படி கிடைக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, 4வது தவணை வந்து பார்த்திங்கன்னா 4வது தவணையிலேருந்து குழந்தை வந்து பிறந்துடும். குழந்தை பிறந்து ஒரு 4 1/2 மாதம் 4 மாதம் 4 1/2 மாதம் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிவி
ரோட்டா பென்டா வெல்நட்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி இருக்குது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனாலே குழந்தைக்கு இந்த தடுப்பூசி தான் போடுவாங்க. அது அந்த தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த உங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். அப்படி இந்த தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வந்து ஏறும். அடுத்து 5வது தவணை லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து வர சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்து 18,000 ரூபா வந்து கிடச்சிரும். இது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அந்த பரிசு பெட்டகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குழந்தையோட அம்மாவுக்கு வந்து ரொம்பவே அந்த சத்து இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு, அதாவது சத்து மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில விஷயம் எல்லாமே அந்த விட்டமின் சம்மந்தமான அந்த எல்லாமே வந்து எனர்ஜியானதான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பயன்பட்டுக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி திட்டத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்கீமை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆர்வமாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல்லே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.